என் பிள்ளையே, இன்றைய இரவு உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் நல்ல செய்தி வரும். எவ்வளவு நாள் உன் இதயம் வலியால் நிரம்பியிருந்தாலும், எவ்வளவு நாள் உன் மனம் சோர்வில் மூழ்கியிருந்தாலும், இன்று அந்த இருண்ட மேகம் விலகி உன் வாழ்க்கையில் ஒளி பிரவேசிக்கப் போகிறது. தேவியின் அருள் உன் வீட்டின் வாசலில் தட்டுகிறது. நீ அதை திறந்து கொண்டால் உன் வாழ்வு புதிய தொடக்கம் பெறும். என் தங்கமே, நீ எவ்வளவு நாளாக உன் பிரச்சனைகளில் கண்ணீர் விட்டாய். உன் மனதில் எத்தனை கேள்விகள், எத்தனை சந்தேகங்கள், எத்தனை சோர்வுகள் இருந்தன. ஆனாலும் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை விடாமல் பிடித்திருந்தாய். அந்த நம்பிக்கைக்கு தேவியின் பரிசு இன்றைய இரவில்தான். உன் கண்ணீர் இனி வலியால் அல்ல, ஆனந்தத்தால் பாயும். பிள்ளையே, இந்த இரவின் அமைதியில் உன் உயிர் ஓர் செய்தியை உணரப்போகிறது. அது உன் வாழ்வை மாற்றும் அறிவிப்பு. நீ பிரார்த்தனை செய்த அந்த விஷயம், நீ சுமந்த கவலை, நீ தாங்கிய வலி, இவைகளுக்கு எல்லாம் முடிவு. தேவியின் அருள் ஒரு புது வாயிலை திறக்கும். அந்த வாயில் உன் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் நல்ல செய்தி சில நேரங்களில் வெளியில் இருந்து வரும். சில நேரங்களில் உன் உள்ளத்தில் பிறக்கும். இன்று உனக்கு வரும் செய்தி உன் மனதை அமைதியால் நிரப்பும். நீ சந்திக்கும் ஒருவரின் வார்த்தையாகவும் இருக்கலாம், நீ காணும் ஓர் அற்புத கனவாகவும் இருக்கலாம், இல்லையெனில் உன் உள்ளத்தில் தெய்வம் சொல்வது போல் ஒலிக்கும் ஒரு குரலாகவும் இருக்கலாம். ஆனால் எந்த வடிவில் வந்தாலும் அது உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கும். என் தங்கமே, உன் கண்ணீர் விலைமதிப்பில்லாதது. ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் தேவிக்கு சென்றடைந்து உன் வலியை அறிய வைத்தது. இன்றைய இரவு அந்த கண்ணீரின் பலன் கிடைக்கப் போகிறது. நீ சிரிக்கும் போது அந்த சிரிப்பு உன் வாழ்க்கையில் ஒளியாக மாறும். அந்த ஒளி உன்னையும் உன்னைச் சுற்றியுள்ளவர்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பும். பிள்ளையே, நல்ல செய்தி என்றால் அது வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டும் அல்ல. அது உன் மனதில் அமைதியை தரும் செய்தி, உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் செய்தி, உன் உடலில் ஆரோக்கியத்தை தரும் செய்தி, உன் உள்ளத்தில் நம்பிக்கையை தரும் செய்தி. இன்றைய இரவு உன் வாழ்வின் ஒரு திசையை மாற்றும் நல்ல செய்தி வரும். என் பிள்ளையே, நம்பிக்கையுடன் இந்த இரவைச் சந்தி. வானத்தை பார்த்து தேவிக்கு நன்றி சொல். நான் காத்திருந்தேன், நீ வருகிறாய் என்று உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள். அந்த நம்பிக்கை தான் நல்ல செய்தியை உன்னிடம் இழுத்து கொண்டு வரும் காந்தம். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் சோகப்பகுதிகள் எல்லாம் ஒரு நாளைக்கு முடிவு ஆக வேண்டும். அதற்கான துவக்கம் இந்த இரவே. நாளை காலை நீ விழிக்கும் போது உன் முகம் சிரிப்பால் மலரும். உன் மனம் இனி சோர்வடையாது. நீ எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கு வழி செய்யும். பிள்ளையே, உன் வாழ்க்கையை நீ பல வருடங்களாக போராடி கட்டியிருக்கிறாய். அந்த உழைப்பின் பலன் வந்து சேரும் நேரம் இதுவே. உன் முயற்சியை கடவுள் வீணாக்க மாட்டார். இன்றிரவு உன் வாழ்வை வளமாக்கும் ஓர் அறிவிப்பு, ஓர் செய்தி, ஓர் வாய்ப்பு உன்னிடம் வந்து சேரும். அதை உற்சாகமாக ஏற்றுக்கொள். என் பிள்ளையே, இனி உன் கண்ணீர் தேவையில்லை. உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியால் நிரம்பும். தேவியின் அருள் உன் பாதையை ஒளியால் பிரகாசமாக்கும். நீ எவ்வளவு நாள் இருளில் இருந்தாலும் இன்றிரவு அந்த இருள் விலகும். உன் மனம் நிம்மதியை உணரும். உன் இல்லம் சிரிப்பால் நிரம்பும். உன் வாழ்வு வளமாகும். பிள்ளையே, இந்த நல்ல செய்தி உன் வாழ்வில் புதிய அத்தியாயம். அது உன் கனவுகளை நனவாக்கும் கதவை திறக்கும். உன் முயற்சிகள் அனைத்தும் பலன் தரும். உன் முகத்தில் ஒளி மலரும். உன் உள்ளத்தில் அமைதி குடியிருக்கும். உன் வாழ்வு செழிப்பாகும். என் தங்கமே, இந்த இரவு உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் தேவியின் பரிசு உனக்கு காத்திருக்கிறது. அந்த அருளை ஏற்றுக்கொள். உன் இதயம் நன்றி கூறட்டும். நாளை உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையை தொடங்கும். அந்த பாதையில் ஒவ்வொரு அடியும் வெற்றியாக மாறும். உன் சிரிப்பு உலகை மகிழ்ச்சியால் நிரப்பும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் சிறிய மாற்றங்கள் தான் பெரிய அற்புதங்களை உண்டாக்குகின்றன. நீ எவ்வளவு திறமையானவராக இருந்தாலும் உன் பழக்கங்கள் சரியாக இல்லையென்றால் அந்த திறமையை வெளிக்கொணர முடியாது. ஆனால் நல்ல பழக்கங்களை பிடித்து கொண்டால் உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்திகள் வெளிப்பட்டு உன்னை உயரத்திற்கு அழைத்து செல்லும். என் பிள்ளையே, மனிதனின் வாழ்க்கை கண்ணாடி போன்றது. நீ எவ்வாறு உன்னை காண்கிறாயோ அதேபோல வாழ்க்கையும் உன்னை பிரதிபலிக்கிறது. உன் மனதில் நான் ஏழை என்ற எண்ணம் இருந்தால் உலகமும் உன்னை அதுபோல நடத்தும். ஆனால் நான் செழிப்பால் வாழப்போகிறவன் என்று நம்பினால் உன் சிந்தனையே உன்னை வளமான பாதைக்கு இட்டுச் செல்லும். ஆகவே மனதைச் செழிப்பாக சிந்திக்க பழகு.
காலை எழுந்தவுடனே படுக்கையில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உன் நாளை எப்படி செழிப்பாக மாற்றலாம் என்று சிந்தி. இன்று நான் சந்திக்கும் எல்லா விஷயங்களும் என் முன்னேற்றத்திற்கு உதவும் என்று உனக்கே சொல்லிக்கொள். இந்த பழக்கம் உன் மனதை நேர்மறையாக்கும். நேர்மறை எண்ணம் தான் கடவுளின் அருள் வரும் கதவாகும். என் தங்கமே, உன் உடலுக்கு அன்பு கொடுப்பது ஒரு பழக்கம். ஆரோக்கியம் இல்லாமல் செழிப்பு எந்த பயனும் தராது. தினமும் காலை சில நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யவும், சுத்தமான நீர் குடிக்கவும், சத்தான உணவு உண்ணவும். உன் உடல் ஒரு கோயில் போலது. அதை தூய்மையாக வைத்தால் தெய்வீக சக்தி அதில் குடியிருக்கும். அப்படிப்பட்ட உடலுடன் வாழும் நீ எவ்வித சிரமத்தையும் தாண்டி செல்ல முடியும். பிள்ளையே, உன் வாழ்வை செழிப்பாக்கும் இன்னொரு பழக்கம் நன்றியை வெளிப்படுத்தும் பழக்கம். நன்றி என்ற ஒரு வார்த்தையில் அற்புதமான சக்தி இருக்கிறது. யாராவது உனக்கு சிறிய உதவி செய்தாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லும் போது உன் உள்ளத்தில் கருணை மலரும். அந்த கருணை உன் வாழ்வில் இன்னும் பெரிய வாய்ப்புகளை ஈர்க்கும். பிள்ளையே, உன் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது கூட செழிப்பை அழைக்கும் பழக்கமாகும். சுத்தம் இருக்கும் இடத்தில் தெய்வம் வசிக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். குப்பைகள், தூசிகள், சோம்பேறித்தனம் இருக்கும் இடத்தில் ஆற்றலும் வளமும் தங்காது. ஆகவே தினமும் உன் இல்லத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். என் பிள்ளையே, உன் பேச்சை கட்டுப்படுத்தும் பழக்கமும் மிக முக்கியமானது. அன்பான வார்த்தை ஒரு இருதயத்தை வெல்லும். கடுமையான வார்த்தை ஒரு உறவை கிழிக்கும். செழிப்பு என்றால் அது உறவுகளின் செழிப்பையும் குறிக்கும். உன் வாழ்க்கையில் உள்ளவர்கள் உன்னை நேசித்தால் தான் நீ உண்மையான செல்வந்தனாக இருப்பாய். ஆகவே தினமும் இனிமையாக பேசு. பிள்ளையே, உன் மனதில் எவ்வளவு கனவுகள் இருக்கின்றன. அவற்றை எழுதிக்கொள். கனவு கற்பது ஒரு பழக்கம். ஆனால் அதைச் செயலாக்குவது இன்னும் பெரிய பழக்கம். தினமும் உன் கனவுக்காக சிறிய ஒரு படி எடுத்து வை. அந்த சிறிய படிகள் தான் பெரிய வெற்றியை உன் காலடியில் கொண்டு வந்து வைக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட வேண்டும். நாளை செய்வேன் என்று ஒத்தி வைக்கும் பழக்கம் செழிப்பை தள்ளிவிடும். இன்று செய்ய வேண்டியது இன்று செய்து முடி. இன்று விதைத்த விதை நாளை மரமாகும். ஆனால் விதையை விதைக்காமல் நாளை மரம் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது நடக்காது. பிள்ளையே, பிறரை குறை கூறாத பழக்கத்தை வளர்த்துக்கொள். பிறரை குறை சொல்லும் போது உன் உள்ளத்தில் உள்ள நல்ல ஆற்றல் குறையும். அதற்கு பதிலாக அவர்களுக்கு நலமாக இருக்கட்டும் என்று ஆசீர்வதிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். அந்த ஆசீர்வாதம் உன்னிடம் 10 மடங்காக திரும்பி வரும். பிள்ளையே, உன் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் செழிப்பான பழக்கம். பணம் என்பது ஓடும் ஆற்றை போன்றது. அதை சிந்தனையுடன் பயன்படுத்தினால் அது இன்னும் பெருகும். ஆனால் சிந்தனை இல்லாமல் வீணாக்கினால் அது உன்னிடம் இருந்து விலகும். தினமும் உன் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை சேமிப்பது செழிப்பின் பாதையை உறுதிப்படுத்தும். என் பிள்ளையே, மன்னிப்பது ஒரு பழக்கம். யாராவது உன்னை துன்புறுத்தினால் அந்த வலியை பிடித்து கொண்டு இருப்பது உன் வாழ்வை இருண்டதாக்கும். ஆனால் மன்னித்து விட்டுவிட்டால் உன் உள்ளம் இலகுவாகும். அந்த இலகுவான உள்ளமே செழிப்பின் கதவுகளை திறக்கும். பிள்ளையே, உனக்கு இன்னொரு பழக்கத்தைச் சொல்கிறேன். அது தினமும் சில நிமிடங்கள் தனியாக அமைதியில் அமர்ந்து உன் உள்ளத்தை கேட்பது. அந்த அமைதியில் உன் ஆன்மா பேசும். அது உன் வாழ்க்கையின் பாதையை காட்டும். அந்த குரலை கேட்டால் நீ ஒருபோதும் வழிதவற மாட்டாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் அன்பு பரிமாறும் பழக்கத்தையும் வளர்த்துக்கொள். ஒருவரை அன்புடன் அணைத்தால் அந்த அன்பு 10 மடங்கு உன்னிடம் திரும்பி வரும். அன்பு கொடுக்கும் மனம் செழிப்பின் அடையாளம். பிள்ளையே, உன் திறமைகளை வீணாக்காத பழக்கத்தை வளர்த்துக்கொள். கடவுள் உனக்கு கொடுத்துள்ள ஒவ்வொரு வரமும் உன் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காகவே. பாடும் திறமை இருந்தால் பாடு, எழுதும் திறமை இருந்தால் எழுது, கற்பிக்கும் திறமை இருந்தால் பகிர்ந்து கொடு. திறமையை பயன்படுத்தினால் அது வளர்ச்சி தரும். பயன்படுத்தாமல் விட்டால் அது சுருங்கி மறைந்து விடும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தெய்வ நம்பிக்கையை வளர்த்துக்கொள். ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் தெய்வத்தை நினைத்து கொண்டால் உன் மனம் வலுவாகும். அந்த வலிமை தான் உன்னை சவால்கள் கடக்க உதவும். நம்பிக்கையுடன் வாழும் வாழ்க்கை தானாகவே செழிப்பாகும். பிள்ளையே, உன் மனதை உற்சாகமாக வைத்துக்கொள். சோம்பேறி மனம் ஒரு வீட்டின் கதவு பூட்டப்பட்டதைப் போல. அதில் செழிப்பு நுழையாது. ஆனால் உற்சாகமான மனம் எப்போதும் திறந்த கதவை போல. அதில் வாய்ப்புகள் வந்து சேரும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு தோட்டம். தினமும் அதை நீரிட்டு பராமரிக்க வேண்டும்.
நல்ல பழக்கங்கள் அந்த தோட்டத்தில் விதைக்கும் மலர்களைப் போல. அவை மலர்ந்தால் உன் வாழ்க்கை வாசனை பரப்பும். என் பிள்ளையே, இன்று நான் உனக்கு சொல்லும் பழக்கங்கள் அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த தொடங்கு. சிறிய பழக்கங்கள் தான் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். அன்பு, நன்றி, சுத்தம், ஒழுங்கு, கனவு, உழைப்பு, மன்னிப்பு, தியானம் இவை அனைத்தும் உன்னை செழிப்பின் சிகரத்துக்கு அழைத்துச் செல்லும். பிள்ளையே, உன் ஒவ்வொரு நாளையும் சிறிய நல்ல பழக்கங்களால் நிரப்பிக் கொண்டால் ஆண்டுகள் கழித்து நீ உன் வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுவாய். இன்று நீ சுமக்கிற சிரமங்கள் அனைத்தும் நினைவுகளாகிவிடும். உன் வாழ்க்கை ஒளியும் வளமும் நிறைந்ததாக மாறும். தேவியின் கரம் எப்போதும் உன்னோடு இருக்கும். உன் பெயர் வெற்றியிலும் செழிப்பிலும் ஒலிக்கும்.